அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய மறு வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இது போல் ஒரு நாள் வரணும் அப்படின்னா நம்ம ஓராண்டுகள் வரைக்கும் காத்துட்ருக்கணும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஜூலை மாதத்தின் 2ஆம் தேதி ஆனி மாதத்தின் 18ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் அவர் அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மதியம் 3 மணியிலிருந்து அஷ்டமி திதியானது தொடங்குது. இது வளர்பிறை அஷ்டமி. பொதுவாக இது போல் வளர்பிறை அஷ்டமி திதி வரும்போது நம்ம ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வளர்பிறை அஷ்டமியில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு நடந்துட்டுருக்கிறது ஆஷாட நவராத்திரி நாட்கள். அதாவது ஜூன் மாதம் 26ஆம் தேதி ஆரம்பித்த இந்த நவராத்திரி நாட்கள் நமக்கு ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த 9 நாட்களுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த 9 நாட்கள் வீட்டில் வழிபாடு செய்யலைன்னா கூட மிகவும் சக்தி வாய்ந்த 2 நாட்கள் இருக்குது. அந்த 2 நாட்கள் வழிபாடு செஞ்சாவே 9 நாட்கள் வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் கிடைக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் முதல் நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமி. அந்த ஆஷாட பஞ்சமி வழிபாடு குறித்து நம்மளுடைய சேனலில் நிறைய பரிகாரங்கள் வழிபாட்டு முறைகள் குறித்து சொல்லியிருந்தேன். இப்போது நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னாலும் இன்றைய நாளில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அதெல்லாம் செய்ய தவறிட்டீங்க, அன்றைக்கி சூழ்நிலை காரணமாக உங்களால் பஞ்சமி திதி வழிபாடு செய்ய முடியல அப்படிங்கும்போது இந்த அஷ்டமி திதியை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இந்த ஆஷாட நவராத்திரியில் பஞ்சமி அஷ்டமி இந்த 2 திதியுமே வாராகி அம்மன் வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் உரிய நாட்கள். அதனால் இந்த 2 நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும், நம்ம வாழ்க்கையில் வறுமை நிலையுமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே செம்பருத்தி இலையை வச்சு ஒரு பரிகாரம் காலையில் பதிவிலேயே சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் 3 நாட்களுக்குள்ளே பலன் கொடுத்துரும். ஒருவேளை செம்பருத்தி இலை கிடைக்காதவங்க இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும் என்பது குறித்து உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவு தான் இது. இன்றைக்கி இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 897 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 77 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது. இதெல்லாம் எப்படி வருது என்பது குறித்து இதுக்கு முந்தைய பதிவிலேயே நான் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பதிவில் நீங்கள் பாருங்கள். சரி, மற்றவங்களாம் இந்த நாளை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உடனடி பணத்தேவை இருக்குது, அவசர பணத்தேவை இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம அழைச்சோம்னா கண்டிப்பாக அவங்க நமக்கு பணத்தேவையை பூர்த்தி செய்வாங்க. இது குறித்து நம்மளுடைய சேனலில் மொத்தம் 3 வீடியோக்கள் இருக்குங்க. அதில் 2 வீடியோவில் அவங்களை எப்படி அழைக்கணும் என்பது குறித்து சொல்லியிருப்பேன். அதன்படி அழைச்ச நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கிறதா கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த எண்டு ஸ்க்ரீனில் வரும். பார்த்து அவங்கள பயன்படுத்திட்டு உங்களுடைய உடனடி பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கோங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நேற்று ஒரு கண்ணாடி பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை நாங்கள் இன்றைக்கி தான் பார்த்தோம், அதை செய்யலாமான்ட்டு நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தீங்க. அதை நீங்கள் என்னைக்கு வேணாலும் பண்ணலாம். அதனால் டைம் கிடைக்குது அப்படின்னா கூட இப்போ கூட நீங்கள் அதை பண்ணலாம். அடுத்ததாக ஜூலை மாதத்திற்குண்டான பண வசிய மந்திரம் குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது ஜூன் மாத பண மந்திரம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். ஒரு வார்த்தை தான். அதை நம்ம தினமுமே காலையிலையோ அல்லது மாலையிலையோ சொல்லும்போது மாதம் முழுக்க நமக்கு பணவரவு ஏற்படும். அந்த லிங்க்கையும் கொடுக்குறேன், பார்த்து பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ செம்பருத்தி இலை கிடைக்காதவங்க இன்று இரவு 8 மணியிலிருந்து 8 மணி 59 நிமிஷத்துக்குள்ளார. ஏன் அந்த பர்டிகுலர் 59 நிமிஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நேரத்தில் நமக்கு புதன் ஓரை இருக்குது. புதன்கிழமை நாளில் புதன் ஓரை அப்படிங்கிறது சிறப்பு. அதுவும் அந்த இரவு வரக்கூடிய அந்த நேரத்துக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம். குறிப்பாக வாராகி அம்மன் வழிபாடு நீங்கள் இன்றைக்கி செய்கிற மாதிரி இருந்தால் எப்படியும் மாலை நேர வழிபாடு தான் செய்வீங்க. ஏன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே அவங்கள வழிபாடு செய்யலாம். வாராகி அம்மன் வழிபாடு செய்யாதவங்க மகாலட்சுமி தாயார் வழிபாட்டையும் அந்த நேரத்தில் செய்யலாம். இன்னும் பர்ஃபெக்டாக சொல்லணுன்னா இரவு 8 to 9 மணி அப்படிங்கிறது
அப்படிங்கிறது வாராகி அம்மன் வந்து நம்முடன் பேசக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம அந்த நேரத்தில் விளக்கேற்றி வச்சு என்ன கேட்டோம்னாலும் அவங்க அப்படியே வந்து கொடுப்பாங்க. நாம் அவங்கள நம்பி நம்மளுடைய தாயாக நினச்சி என்ன குறையோ அதை சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அவங்க நிறைவேற்றி தருவாங்கன்னே சொல்லலாம். கரெக்டாக இன்றைக்கி நமக்கு இந்த புதன் ஓரையும் அந்த நேரத்தில் வருது, அம்மனுக்குரிய நேரமும் இருக்குது, அஷ்டமி திதியும் இருக்குது, எல்லாமே சேர்ந்து சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ 8 மணியிலேருந்து 8:59 நீங்கள் சுத்தமாக இருந்தாலும் சரி, பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் சரி, ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. இதில் எழுதுறதுக்கு ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. புதன்கிழமை நாளில் நம்ம புதன் பகவானுக்குரிய வெந்தயத்தை பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது நினச்ச காரியம் எல்லாமே வந்து நடக்கும். இது வெறும் பணவசியத்துக்கு மட்டும் கிடையாது, எண்ணியபடியே வந்து நடத்தி தந்துடும். செம்பருத்தி இலைக்கே வந்து இந்த சக்தி உண்டு. அதனால தான் காலையில் பதிவு செம்பருத்தி இலை குறித்து சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர்த்துக்கு அந்த இலை கிடைக்காது. ஆனால் வெந்தயம் அப்படிங்கிறது எல்லாருடைய வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதனால தான் இந்த பரிகாரத்துக்கு வெந்தயத்தை வந்து எடுத்துக்க சொல்கிறேன். 5 எண்ணிக்கையில் வந்து எடுத்துக்கோங்க. புதனுக்குரிய எண்ணெய்னு பார்க்கும்போது 5, வாராகி அம்மனுக்குரிய எண்ணெய்னு பார்க்கும்போது 5. அதனால் இந்த எண்ணிக்கையிலே எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த 3 பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன கோரிக்கை உங்களுக்கு நிறைவேறணுமோ அது இந்த பேப்பரில் நீங்கள் ஒரு வரியில் வர மாதிரி எழுதுங்க. என்ன கோரிக்கை, அதாவது எது வந்து உங்களுக்கு உடனடியாக இந்த 3 நாளைக்குள்ளே வந்து நிறைவேறணும், நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், அதாவது நீங்கள் நியாயமான முறையில் வந்து கேட்கணும். இப்போ உண்மையாக உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அது மட்டும் தீரணுன்ட்டு நீங்கள் ஒரு வரியில் வர மாதிரி அந்த பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க. அடுத்தது கீழே வந்து 1லேருந்து 8 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரையும் இந்த வார்த்தையும் வந்து எழுதுங்க. இந்த நம்பரானது நமக்கு பண வரவை ஈர்த்து கொடுக்கும். இந்த வார்த்தையானது நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும். எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் நிறைவேற்றி தரும். சரி, நீங்கள் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 808. இது வந்து அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கும். இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால 8ங்கிற எண் அதிகம் பெற்றதாக இருக்கும். அதனால் நம்ம 808 வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து நீங்கள் எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரகோஷம். இது சொல்லும்போதே பார்த்திங்கன்னா அப்படி சிலுத்து போகும் உடம்பு. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை, வாராகி அம்மனுக்கு உரிய ஒரு வார்த்தை அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க. அப்படியே உணர்வு பூர்வமாக, அப்படியே நான் இப்போ எப்படி சொன்னோன்னா அதே மாதிரி வந்து சொல்லுங்கள். அப்படியே அடிமனத்திலேருந்து நீங்கள் அதை உணர்வை வந்து கொண்டு வரணும். அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உடம்பே வந்து சிலுத்து போகும். அம்மன் நம்ம முன்னாடியே இருக்கிற மாதிரி வந்து நமக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே எழுதுங்க. இப்போ 808 வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 8 முறை வந்து எழுதுங்க. அடுத்து நம்ம நினச்சதை நடத்தி தரணும் இல்லையா, அதனால் இந்த 5 வெந்தயத்தையும் அந்த பேப்பருக்குள்ளே வந்து வச்சு மடிச்சிருங்க. அதாவது இந்த வெந்தயம் கீழே விழுகாத மாதிரி இந்த பேப்பரை வந்து மடிச்சிருங்க. இப்போ உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுட்டு அந்த 808 வஜ்ரகோஷம் இதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இந்த முறை வந்து நமக்கு கணக்கே கிடையாது. எவ்வளவு முறை உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை வந்துட்டு நீங்கள் இதை சொல்லலாம். அதே போல் என்ன கோரிக்கை வந்து அந்த பேப்பரில் எழுதியிருந்தீங்களோ அது நடந்து முடிச்சிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனையும் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை ரூமில் வச்சுக்கலாம், இல்லை கபோர்டில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நவராத்திரி நாள் முடிஞ்சு, அதாவது வெள்ளிக்கிழமை முடிஞ்சிடும். நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வெந்தயத்தை காக்கை குருவிகளுக்கு அல்லது எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. இந்த பேப்பரை நீங்கள் தண்ணீரில் அப்படியே கரைச்சி விட்டு எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து ஊற்றிடுங்க. நியாயமான கோரிக்கை, கொஞ்சம் சிம்பிளான கோரிக்கையாக இருந்ததுன்னா இந்த 3 நாளைக்குள்ளார கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும். ஓரளவுக்கு ரொம்ப பெருசாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது அது இந்த 3 நாளைக்குள்ளே நடக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இல்லை இல்லையா. ஆனால் அதுக்கான வேலை வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சரியான நேரத்தில் நடந்துடும். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.